இன்றைய முக்கிய செய்திகள். வாக்கு திருட்டுக்கு எதிராக டெல்லியில் ராகுல் காந்தி தலைமையில் ஆர்ப்பாட்டம். வாக்குச்சீட்டு முறையில் தேர்தலை சந்திக்க தயாரா என மோடிக்கு சவால். கொல்கத்தா மைதானத்தை ஆய்வு செய்ய சென்ற போது அலைக்கழிப்பு. நிர்வாகிகள் இல்லாததால் ஏமாற்றத்துடன் திரும்பிய மேற்கு வங்க ஆளுநர். விடுபட்ட பெண்களுக்கு உரிமை தொகை வழங்க உறுதி. மீண்டும் விண்ணப்பம் அளிக்க ஸ்டாலின் வேண்டுகோள். 1000 கோடி ரூபாய் சைபர் மோசடி விவகாரத்தில் 17 பேர் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை. 100க்கும் மேற்பட்ட போலி நிறுவனங்களின் பெயரில் வங்கி கணக்குகள் கண்டுபிடிப்பு. வணக்கம். வணக்கம். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு பதிலாக வாக்குச்சீட்டு முறையில் தேர்தலை சந்திக்க தயாரா என பிரதமர் திரு மோடிக்கு காங்கிரஸ் சவால் விடுத்துள்ளது. பீகார், மகாராஷ்டிரா, கர்நாடகாவில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் வாக்கு திருட்டு நடைபெற்றதை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தினார். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையில் பீகாரில் 47 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் உட்பட 12 மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகள் அவசரமாக நடத்தப்படுவதை கண்டித்து திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளன. இதனிடையே பாஜக மற்றும் தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக கண்டித்து டெல்லி ராம்லீலா மைதானத்தில் காங்கிரஸ் சார்பில் இன்று பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அங்கு திரண்டிருந்தோர் மத்தியில் பேசிய திரு ராகுல் காந்தி, தேர்தல் ஆணையம் மக்களுக்கானது என்பதையும் பிரதமருக்கானது இல்லை என்பதையும் தேர்தல் ஆணையர்கள் மறந்துவிடக்கூடாது என்றார். தாம் நினைத்தபடி தேர்தல் ஆணையர்கள் செயல்பட வேண்டும் என்று விரும்பிய திரு மோடி அவர்களுக்காக சட்டத்தையே மாற்றியதாக அவர் சாடினார். இது ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதல் என்று குற்றம் சாட்டிய திரு ராகுல் காந்தி, தாங்கள் ஆட்சிக்கு வரும்போது அந்த சட்டத்தை திருத்தி தேர்தல் ஆணையர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். देखिए शायद टाइम लगे मगर हिंदुस्तान में सत्य की जीत होने वाली है। मगर आप मोदी जी का चेहरा देखिए, अच्छी तरह देखिए, मोदी जी की कॉन्फिडेंस खत्म हो गई है। सिर्फ वोट की चोरी नहीं है, सबसे पहले ये इस संविधान पर, अंबेडकर जी के संविधान पर आक्रमण है. திருட்டுகளிலேயே மிக மோசமான திருட்டு வாக்கு திருட்டு என்று விமர்சித்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி, ஜனநாயகத்தின் காவலன் என்று தம்மை கூறிக்கொள்ளும் பிரதமர் திரு மோடி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு பதிலாக வாக்குச்சீட்டு முறையில் தேர்தலை நடத்த தயாரா என்று சவால் விடுத்தார். வாக்கு திருட்டு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த திரு ராகுல் காந்தி, திரு கார்கே ஆகியோர் வலியுறுத்திய போது முதலில் அதனை நிராகரித்த பிரதமர் திரு மோடியும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் காங்கிரஸ் கட்சியின் தொடர் அழுத்தத்திற்கு பணிந்து விவாதத்திற்கு ஒப்புக்கொண்டதாக அவர் கூறினார். கொல்கத்தாவில் மெஸ்ஸி வருகையின் போது வன்முறை ஏற்பட்ட விவகாரத்தில் ஆய்வு செய்ய மைதானத்துக்குள் ஆளுநர் திரு ஆனந்த போஸுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சால்ட் லேக் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு காணொலி மூலம் தனது சிலையை திறந்து வைத்த கால்பந்து ஜாம்பவான் லயோனல் மெஸ்ஸி 15 நிமிடங்களில் அங்கிருந்து வெளியேறினார். ஆயிரக்கணக்கில் பணம் கொடுத்து அனுமதி சீட்டு வாங்கிய ரசிகர்கள் அவரது முகத்தை பார்க்க முடியாததால் ஆத்திரமடைந்து வன்முறையில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக மெஸ்ஸி மற்றும் அவரது ரசிகர்களிடம் மன்னிப்பு கோருவதாக மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தெரிவித்தார். சம்பவம் தொடர்பாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சதாத்ரு தத்தா உள்பட 2 பேரை காவல்துறை கைது செய்துள்ளது. இந்நிலையில் நடந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று செல்வி மம்தா பானர்ஜி பதவி விலக வேண்டும், விளையாட்டுத்துறை அமைச்சரை கைது செய்ய வேண்டும், தனி நீதிபதியை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என மேற்கு வங்க ஆளுநருக்கு அம்மாநில பாஜக தலைவர் திரு சுவேந்து அதிகாரி கடிதம் எழுதியுள்ளார். இதனிடையே மைதானத்தில் ஆய்வு செய்ய சென்ற ஆளுநர் திரு சி வி ஆனந்த போஸை வேறு வாயில்கள் வழியாக வருமாறு கூறி அலைக்கழித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து ஆளுநர் ரப்பர் ஸ்டாம்ப் அல்ல என்று கோபத்துடன் கூறிய அவர் சம்பவம் குறித்து அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். Truth will come out. I will come again. This will be opened. I will see the place. Before I came here with a purpose. I never write a report without seeing the place, seeing the incident, discussing with the affected parties. My report is half ready. I want to see for myself what happens in ground zero. That has been my style. I will continue that. I will give them one more chance to open the key. And also, I want an explanation from the authorities. இதையடுத்து இன்று காலை மைதானத்துக்குள் சென்று ஆளுநர் ஆய்வு நடத்தினார். ஆனால் மைதான நிர்வாகிகள் உள்பட யாரும் இல்லாததால் அவர் ஏமாற்றத்துடன் திரும்பினார். இந்நிலையில் மைதானத்தில் ஏற்பட்ட நிர்வாக குறைபாடு மற்றும் வன்முறை தொடர்பாக விசாரிக்க கொல்கத்தா உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி திரு ஆசிம் குமார் ராய் தலைமையில் மாநில அரசு அமைத்த விசாரணை குழுவினர் மைதானத்தை பார்வையிட்டனர். அங்குள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளையும் எடுத்துச் சென்றுள்ள அந்த குழு விசாரணை நடத்தி அரசுக்கு அறிக்கை அளிக்க உள்ளது. விடுபட்ட தகுதியுள்ள பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை நிச்சயமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார்.
தருமபுரியில் முன்னாள் அமைச்சர் திரு பழனியப்பன் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் எஸ்ஐஆர் பணிகளில் திமுகவினர் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். தேர்தல் முடியும் வரை திமுகவினர் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய திரு ஸ்டாலின் அரசு செயல்படுத்திய திட்டங்களையும் சாதனைகளையும் வீடு வீடாக சென்று எடுத்துச் சொல்லி வாக்குகளாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 1,30,00,000 பேருக்கு கலைஞர் உரிமை தொகை வழங்கப்படுவதாக திரு ஸ்டாலின் தெரிவித்தார். இன்னும் கூடுதலாக உரிமை தொகை வழங்க உள்ளதாக கூறிய அவர் தகுதி உள்ளவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் என அறிவுறுத்தினார். 17 லட்சம் சகோதரிகளுக்கு அந்த 1000 ரூபாயை வழங்குகிற நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிறேன். கலைஞர் பெயரால் வழங்கப்பட்ட அந்த உரிமை தொகை 1,13,00,000 பேருக்கு வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. இன்னும் கூட சில தகுதியுள்ளவர்கள் விடுபட்டிருந்தால் அவர்கள் உடனடியாக அப்பீல், அதாவது கோரிக்கை வைத்தால் அவர்களுக்கும் நிச்சயமாக வழங்கப்படும் என்ற நம்பிக்கையை உறுதியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்றும் எவ்வளவோ தடைகள் சோதனைகளை தாண்டி சாதனை படைத்திருக்கக்கூடிய ஆட்சி தமிழகத்தில் நடைபெறுவதாகவும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார். 7வது முறையாக திராவிட மாடல் ஆட்சி வந்துவிட்டது என்ற பெருமை வந்து சேர வேண்டும் என்ற அவர் எதிரிகள் வீழ்த்த முயற்சிக்கும் போது ஏமாந்துவிடக்கூடாது என்று அறிவுறுத்தினார். நம்முடைய திட்டங்களை வீடு வீடாக சென்று மக்களிடத்தில் எடுத்து சொல்லக்கூடிய அந்த பணிகளை ஈடுபட்டு அவைகளெல்லாம் வாக்குகளாக மாற்றணும். 7வது முறையாக திராவிட மாடல் ஆட்சி உருவாகி இருக்கிறது என்ற பெருமை நமக்கு வந்தாகணும். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை தொடரணும். திருவண்ணாமலை சென்ற திரு ஸ்டாலின் அங்கு மாலை நடைபெறும் திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். துணை முதலமைச்சர் திரு உதயநிதி தலைமையில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் 91 தொகுதிகளைச் சேர்ந்த 1,30,000 திமுக இளைஞரணி நிர்வாகிகள் பங்கேற்கின்றனர். 1000 கோடி ரூபாய் சைபர் மோசடி விவகாரத்தில் 4 சீனர்கள் உள்பட 17 பேர் மற்றும் 58 நிறுவனங்கள் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. கடன் வழங்கும் போலி செயலிகள் மூலமும் வேலை தருவதாகவும் முதலீடு செய்தால் அதிக லாபம் என ஆசை காட்டியும் இணைய வழியில் பல்லாயிரக்கணக்கானோரிடம் பணம் பெற்று மோசடி செய்யும் போலி நிறுவனங்கள் குறித்து புகார்கள் வந்தன. அதன் அடிப்படையில் சிபிஐ நடத்திய விசாரணையில் இந்த மோசடிகள் தனிநபர்களால் அன்றி பலர் இணைந்த வலைப்பின்னல் மூலம் நடப்பது தெரியவந்தது. கூகுள் தள விளம்பரம், ஒட்டுமொத்தமாக குறுந்தகவல் அனுப்புவது ஆகியவற்றின் மூலமும் வீட்டிலிருந்தே வேலை, விளையாட்டு செயலியை பயன்படுத்தினால் வருமானம் என்று கூறி பல்வேறு மோசடிகள் 2020ஆம் ஆண்டு முதல் நடந்து வருவது கண்டுபிடிக்கப்பட்டது. வெளிநாடுகளில் உள்ளவர்கள் நடத்தும் இந்த மோசடிக்காக இந்தியாவில் உள்ள கூட்டாளிகள் உதவியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சந்தேகத்துக்கு இடமில்லாத தனிநபர்களின் அடையாள ஆவணங்களை பயன்படுத்தி 111 போலி நிறுவனங்களின் பெயரில் மோசடி நபர்கள் வங்கி கணக்குகளை தொடங்கி பண பரிவர்த்தனை செய்துள்ளதும் தெரியவந்துள்ளது. பல்வேறு வங்கி கணக்குகள் வழியாக பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டு கடைசியில் ஒருவருக்கு செல்லும் வகையில் மோசடி கும்பல் செயல்பட்டு வந்துள்ளது. இந்த வகையில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு பணம் கைமாற்றப்பட்டுள்ளதும், ஒரு போலி நிறுவனத்தின் கணக்கில் மட்டுமே குறுகிய காலத்தில் 152 கோடி ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது. கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, ஜார்க்கண்ட், ஹரியானா மாநிலங்களில் 27 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் மோசடி தொடர்பான ஆவணங்களும் கணிப்பொறி உள்ளிட்ட கருவிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. கடந்த அக்டோபர் மாதம் மோசடி குறித்த விவரங்களை கண்டுபிடித்ததை அடுத்து தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையில் சீனாவிலிருந்து அந்நாட்டைச் சேர்ந்த 4 பேர் மோசடி செயல்பாடுகளை மேற்கொண்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்திய குற்றவாளி கைது செய்யப்பட்டதாக அதிபர் டிரம்ப் சமூக ஊடகங்களில் தவறான தகவலை பதிவிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அந்நாட்டின் ரோட் தீவிலுள்ள புகழ்பெற்ற பிரவுன் பல்கலைக்கழகத்தில் மர்ம நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 மாணவர்கள் உயிரிழந்தனர், 9 பேர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து அனைத்து மாணவர்களையும் பாதுகாப்பான இடத்திற்கு காவல்துறையினர் அழைத்துச் சென்றனர். இந்த சம்பவத்தை கண்டித்து ட்ரூத் சோஷியல் வலைதள பக்கத்தில் பதிவிட்ட ட்ரம்ப் குற்றவாளி கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தார். பின்னர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் கைது செய்யப்படவில்லை என்று அவர் பதிவிட்டார். ட்ரம்ப் தவறாக பதிவிட்டதாக பலர் கேலி செய்து சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். அதிபருக்கு FBI சரியான தகவல்களை தெரிவிக்கவில்லை என்றும் இது ஆபத்தானது என்றும் சிலர் தெரிவித்துள்ளனர். ட்ரம்ப் ஒரு பொய்யர் எனவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்நிலையில் பிரவுன் பல்கலைக்கழக விவகாரத்தில் சந்தேகத்துக்கிடமான நபர் ஒருவரை பிடித்து விசாரித்ததாகவும் அவர் குற்றவாளி இல்லை என தெரியவந்ததால் விடுவிக்கப்பட்டதாகவும் காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். உத்தரப்பிரதேச மாநிலம் லலித்பூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் அமெரிக்காவில் இருந்து வந்த இதய சிகிச்சை நிபுணர் என்று கூறி 3 ஆண்டுகளாக பணிபுரிந்த மோசடி நபர் கைது செய்யப்பட்டார். பொறியாளரான அபினவ் சிங் என்ற அவர் டெக்சாஸ் மருத்துவமனையில் இதய சிகிச்சை நிபுணராக உள்ள தனது மைத்துனர் ராஜீவ் குப்தாவின் அடையாள ஆவணங்களை மோசடியாக பயன்படுத்தி பணியில் சேர்ந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர்.
அமெரிக்காவில் இருந்து இந்தியா வந்த ராஜீவ் குப்தாவின் மனைவியும் அபினவ் சிங்கின் சகோதரியுமான மருத்துவர் சோனாலி சிங் புகார் அளித்ததை அடுத்து இந்த மோசடி அம்பலமானது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே சிகிச்சைக்கு வர மறுத்த பழங்குடியின மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற மருத்துவ குழுவினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. அடர்ந்த வனப்பகுதிக்குள் அமைந்துள்ள கிணத்தடி சோழகை என்ற கிராமத்தைச் சேர்ந்த 3 பெண்களுக்கு இரத்த சோகை மற்றும் 70 வயது முதியவருக்கு பக்கவாதம் இருப்பதும் கடந்த ஆகஸ்ட் மாதம் அந்தியூரில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமில் கண்டறியப்பட்டது. ஈரோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சென்று சிகிச்சை பெற மருத்துவர்கள் அறிவுறுத்தியும் அவர்கள் செல்லவில்லை. மருத்துவமனைக்கு அவர்கள் வர மறுத்த நிலையில் வட்டார மருத்துவ அலுவலரும் மருத்துவ குழுவினரும் அந்த கிராமத்திற்கு சென்று சிகிச்சை பெற வேண்டிய அவசியம் பற்றி நோயாளிகளிடம் எடுத்துக் கூறி ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே அத்தானி பேரூராட்சிக்கு உட்பட்ட வனப்பகுதியை ஒட்டிய காக்காச்சி குட்டையில் தெரு நாய்களை விடுவித்த ஆப்பக்கூடல் பேரூராட்சி பணியாளர்கள் 6 பேரை விவசாயிகள் நேற்றிரவு சிறைப்பிடித்தனர். நோய் தொற்றுள்ள நாய்களை அத்துமீறி வனப்பகுதியில் அவர்கள் விட்டதால் கால்நடைகளுக்கும் வன விலங்குகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். வேன் நிறையா ஒரு 15-20 நாய்க்கு பக்கமாக பிடிச்சி தெருநாய்களை பிடிச்சி கொண்டு வந்து நேற்றுக்கு பொழுதோட இங்கே நீக்கி விட்டுட்டாங்க. அந்த நாய்களில் என்னென்ன நோய் தொற்று இருக்குது, எந்தெந்த மாதிரி வெறி நாய் இருக்குதுங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அந்த நாயை விட்டுட்டு அவங்க தப்பிச்சு போக முயற்சி பண்ணுறப்ப அந்த பேரூராட்சியினுடைய வாகனத்தையும் அந்த துப்புரவு பணியாளர்களையும் நாங்கள் குறுக்காட்டி வச்சுட்டோங்க. காவல்துறையும் வனத்துறையும் வந்து பேசி முடித்து வண்டியும் அந்த ஊழியர்களும் இங்கேயே இருக்கட்டும், அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுத்துட்டுங்க. இங்கேயே இருக்க வச்சு வெடிஞ்சு நாய்களை பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாய்களை தேடிட்டு இருக்கிறாங்க, ஆனால் நாய்கள்லாம் கிடைக்கலைங்க. வனத்துறையினரும் காவல்துறையினரும் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பணியாளர்கள் விடுவிக்கப்பட்டனர். எனினும் காலையிலும் விவசாயிகள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது 2 நாய்கள் சிக்கிய நிலையில் மற்ற நாய்களை பேரூராட்சி பணியாளர்கள் தேடி வருகின்றனர். மலைப்பகுதிகளில் அபூர்வமாக காணக்கூடிய கருஞ்சிறுத்தையை கொடைக்கானல் பகுதியில் கண்ட சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் படம் எடுத்து வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர். வெளிச்சம் இல்லாத இடத்தில் மட்டுமே தங்கியிருக்கும் என்றும் குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்களில் மட்டுமே தென்படும் என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் திருநெல்வேலியில் இருந்து கொடைக்கானல் பேரிஜம் வனப்பகுதிக்கு சென்ற சிலர் சாலையின் ஒரு புறத்திலிருந்து 10 அடி தூரத்தை கருஞ்சிறுத்தை தாவிய காட்சியை வீடியோவில் பதிவு செய்தனர். விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் குவிந்த நிலையில் ஆண்டின் கடைசி முகூர்த்த தினமான இன்று 50க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடந்தன. இதனால் மணமக்களின் உறவினர்கள் கூட்டம் கோவில் வளாகம் முழுவதும் அலைமோதியது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா மாவட்டத்தை சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் காவல்துறை அபராதம் விதித்ததை அடுத்து கார் ஓட்டும் போதும் கட்டாயமாக ஹெல்மெட் அணிவதை வழக்கமாக்கிக் கொண்டுள்ளார். குல்ஷான் என்ற அவர் கடந்த மாதம் 26ஆம் தேதி நொய்டாவில் 4 சக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்றார். அப்போது கண்காணிப்பு கேமராவில் பதிவான வாகனத்தின் பதிவு எண் அடிப்படையில் அவருக்கு தலைக்கவசம் அணியாத குற்றத்திற்காக போக்குவரத்து காவல்துறையினர் 1100 ரூபாய் அபராதம் விதித்தனர். பாதுகாப்பு பெல்ட் அணிந்திருந்த போதும் தலைக்கவசம் அணியவில்லை என்று கூறி தேவையின்றி அபராதம் விதிக்கப்பட்டதாக கூறிய ஆசிரியர் குல்ஷான் தான் சட்டத்தை மதிக்கும் குடிமகன் என்பதால் தற்போது 4 சக்கர வாகனத்தை இயக்கும் போதும் தலைக்கவசம் அணிவதாக தெரிவித்தார். தன்னுடன் பயணிப்பவர்களையும் தலைக்கவசம் அணிய வைத்து அவர் அழைத்துச் செல்கிறார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஐயங்கொல்லி சுற்றுவட்டாரத்தில் புஞ்சக்கொல்லி காவையல் பகுதியில் அரசு தேயிலை தோட்ட குடியிருப்பு அருகே முகாமிட்டுள்ள யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். தேயிலை தோட்டங்களில் முகாமிட்டுள்ள யானை கூட்டம் பகல் நேரங்களிலேயே குடியிருப்பு பகுதிகளின் அருகில் உலா வருவதால் தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் வனத்துறையினர் புகை மூட்டி யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே கெத்தை மலைப்பாதையில் தண்ணீர் தேடி வரும் யானை கூட்டம் அவ்வழியே செல்லும் வாகனங்களை வழிமறித்து வருவதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையாக செல்லுமாறும் யானைகளுக்கு தொல்லை தர வேண்டாம் என்றும் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி சவரன் 98,960 ரூபாயாகவும் 1 கிராம் 12,370 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 210 ரூபாயாக உள்ளது. இனி வருவது உலகச் செய்திகள். லிபியா தலைநகர் திரிபோலியில் அமைந்துள்ள அந்நாட்டு தேசிய அருங்காட்சியகம் கடாஃபியின் ஆட்சி வீழ்ச்சியடைந்த பிறகு முதல் முறையாக மக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்டுள்ளது. 2011இல் அப்போதைய அதிபர் கடாஃபிக்கு எதிராக நேட்டோ நாடுகளின் ஆதரவுடன் மக்கள் போராட்டம் வெடித்ததை அடுத்து வரலாற்று பொக்கிஷங்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த அருங்காட்சியகம் உடனடியாக மூடப்பட்டது. லிபியாவில் 2021இல் புதிய அரசு அமைந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக திரிபோலி அருங்காட்சியகத்தில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்றன. லிபியாவின் வரலாற்றை தாங்கி நிற்கும் இந்த அருங்காட்சியகம் அங்குலம் அங்குலமாக அழகுபடுத்தப்பட்டு தற்போது மீண்டும் மக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் அந்நாட்டு பிரதமர் அப்துல் ஹமீத் பெய்பா கலந்து கொண்டு அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தார். அங்குள்ள பழங்கால கதவு, மம்மிகள், பாடம் செய்யப்பட்ட பறவைகள், விலங்குகள் மற்றும் மனித சிற்பங்கள் உள்ளிட்டவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. அருங்காட்சியக திறப்பு விழாவையொட்டி திரிபோலி நகரம் முழுவதும் விழாக்கோலம் பூண்டிருந்தது.
சென்னையில் கடற்படை சார்பில் நடந்த மாரத்தான் போட்டியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். இந்திய கடற்படை குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் போதையில்லா இந்தியாவை உருவாக்கும் நோக்கத்திலும் கடற்படை சார்பில் இந்திய கடற்படை ஹாப் மாரத்தான் இன்று நடைபெற்றது. அடையாறு ரன் என்ற பெயரில் 21 கிலோமீட்டர் தொலைவுக்கும், பருந்து ரன் என்ற பெயரில் 10 கிலோமீட்டர் தொலைவுக்கும், பல்லவா ரன் என்ற பெயரில் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கும் போட்டிகள் நடத்தப்பட்டன. அதிகாலை 4:30 மணிக்கு நேப்பியர் பாலம் அருகே தொடங்கிய அடையாறு ரன் மாரத்தானில் கொட்டும் பணியையும் பொருட்படுத்தாமல் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். அதிகாலை 5:30 மணிக்கு 10 கிலோமீட்டர் மாரத்தானும், காலை 6:30 மணிக்கு 5 கிலோமீட்டர் ஓட்டமும் நடைபெற்றன. மாற்றுத்திறனாளிகளுக்கான மாரத்தான் போட்டியும் நடத்தப்பட்டது. இந்த போட்டிகளில் ஓட்டப்பந்தய வீரர்கள், பொதுமக்கள் உட்பட 7000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆரோக்கியம், ஒற்றுமை மற்றும் சமூக பொறுப்புணர்வை ஊக்குவிக்கும் நோக்குடன் மாரத்தான் நடத்தப்பட்டதாக கடற்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். அதிகாலை 5 மணிக்கு சேவையை தொடங்கும் மெட்ரோ ரயில்கள் மாரத்தான் போட்டியை முன்னிட்டு அதிகாலை 3 மணிக்கே பயணத்தை தொடங்கின. 5 மணி வரை 15 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டன. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு பதிலாக வாக்குச்சீட்டு முறையில் தேர்தலை சந்திக்க தயாரா என பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் சவால் விடுத்துள்ளது. கொல்கத்தாவில் மெஸ்ஸி வருகையின் போது வன்முறை ஏற்பட்ட விவகாரத்தில் ஆய்வு செய்ய மைதானத்துக்கு சென்ற ஆளுநர் ஆனந்த போஸுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விடுபட்ட தகுதியுள்ள பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை நிச்சயமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.